ரொமான்ஸா? பரவாயில்ல. ஓரத்தில் எனக்காக ஒரு சின்ன எமோஷன் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்டில் பார்த்து சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் எடுத்து வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா நான் சொல்கிற ஒரு டிப்பை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். வாங்க வீடியோ எப்படி ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எட் பண்ணுங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ப்ரோ வருஷன் லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி அப்படியே ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஆப் பண்ணிட்டு சிம்பிள் வீடியோ தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா புக் மார்க் பர்சன் ஒரு ஷேர் வச்சு எடிட் பண்ணி இதுக்கான லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இதில் புக் மார்க் பர்சனுக்கு மட்டும் பார்த்தா நான் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோவில் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பாஸ்வேர்டு கேட்குறீங்க. நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணி டைப் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வீடியோ வந்து மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன் இம்போர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் பக்கத்தில் கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் ஷேர் பர்சன் ரெண்டு வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லிரிக்கில் இருக்கும். ஃபஸ்ட் நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக பர்சன் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஷேர் ஆட் பண்ணுற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணால் கரெக்டாக எப்படின்னா கரெக்டாக ஒரு புக் மார்க் வச்சு ப்ளஸ் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் நீங்கள் இப்போ ஒருத்தர் இமேஜ் செலக்ட் பண்ணலாம். இமேஜ் நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. இல்லை நான் யூஸ் பண்ண இமேஜ் யூஸ் பண்ணலாம். இதுக்கான இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் ஜாயின் ஆகலாம். நம்ம டெலிகிராம் ஜாயின் ஆகின்னு நான் எல்லா இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ உங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இங்கே ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடும். ஆட் ஆனால் மேலே 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பஸ் ஏரியான்னு கேட்கும். நீங்கள் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். ஃபுல்லாக செட் ஆகி நீங்கள் மூவ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி நீங்கள் மொபைலில் கரெக்டாக ஸ்க்ரால் பண்ணுறப்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு இமேஜ் பார்த்தீங்கன்னா மூவ் அது நல்லா தெரியும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து சென்டராக வந்து வச்சுங்க. சென்டராக வச்சு நெக்ஸ்ட் இயராக கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18-25 புக் மார்க் போய்டும். கரெக்டாக இப்போ கரெக்டாக லைட்டாக பேக் வந்துங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆப்ஷன் ஒன்று கேட்கும். இல்லை இங்கே சைடில் இமேஜில் செலக்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கேட்கும். நீங்கள் அது கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக் அங்கேருந்து உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து இமேஜ் வந்து கரெக்டாக எக்ஸ்பெண்ட் ஆகிடும். இப்போ கரெக்டாக எக்ஸ்பெண்ட் ஆன இமேஜ் சைடில் 3 பார் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து கீழே லிரிக் லேயரில் இருக்கும். அந்த கரெக்டாக அந்த லிரிக் லேயர் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருந்தாங்க. கரெக்டாக பார்த்தா நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக பாருங்க. கரெக்டாக இங்கே பார்த்தா கீழே பார்த்தா ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டிலேட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கே பார்த்தா கரெக்டாக இப்படி லிரிக் கீழே வந்து இமேஜ் எடுத்து வந்துடும். அதே மாதிரி கரெக்டாக வந்து லிரிக் கீழே வந்து இமேஜ் எடுத்து வந்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட் பார்த்தா இங்கே வந்து இமேஜ் கரெக்டாக கட் பண்ணி ஆட் பண்ணுவேன். நீங்கள் அங்கே ஆட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் இங்கேயும் கரெக்டாக வந்து கட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அவ்வளோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இமேஜில் ஆட் பண்ணி இது வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணி பண்ணலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு இமேஜில் இருக்கும். அந்த இமேஜில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இங்கே 3 ஆட்ஸ் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து 3 புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக நீங்கள் பார்த்தா லிரிக் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி எஃபெக்ட் கேட்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 3 ஆட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ்ட் எஃபெக்ட் கேட்கும். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் அந்த எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். திரும்பி வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 ஷேர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் செகண்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் எடுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எஃபெக்ட் கேட்கும். கிளிக் பண்ணுங்கள். அந்த 3 ஆட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஒரு டபுள் புக் மார்க் வச்சுருப்பேன். கரெக்டாக பார்த்து நான் 12:03 இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 ஆட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக 13:03 லேயருக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் 3 ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டபுள் புக் மார்க் வரும். கரெக்டாக ரிட்டர்ன் இங்கே பார்த்தோன்னா 22:19 பார்த்தா ஒரு டபுள் புக் மார்க் ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற 3 லேயருக்கு அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 ஆட்ஸ் வந்து ஃபேஸ்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிங்க. இங்கே எஃபெக்ட் கேட்கும். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட்ஸ் செலக்ட் பண்ணால் ஃபேஸ்ட் எஃபெக்ட் கேட்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். வந்து பேக் வந்துங்க. ஷேர் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8853. இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8853. கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணி புக் மார்க் பர்சன் இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் எடிட் பண்ணிங்க. கரெக்டாக சென்டராக ஒரு லேயர் கரெக்டாக 1:28 இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா ப்ளஸ் ஆகின மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லேயருங்க. கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து தெரியும் புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஸ்டெப்பில் ஆட் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து ப்ளே ஆகுது. நல்லா தெரியும். இல்லை வந்து எஃபெக்ட் உங்களுக்கு ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகின மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்க பேஸ்ட் ஸ்டைல்னு கேட்கும். இப்போ அந்த ஏர் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க பக்கெட் ஆப்ஷன் மாதிரி ஒரு க்ரீன் கலர் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒயிட் ஆகிடும். ஒயிட்டாக மாறினா பேஸ்ட்டுன்னு கேட்கும். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். இப்போ கரெக்டாக லைட் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகுதுனால பேஸ்ட் ஆன எஃபெக்ட் மூவ் ஆகுது நல்லா தெரியும். இப்போ நெக்ஸ்ட் லேயர் சொல்கிறேன். நெக்ஸ்ட் லேயர் இருக்கும். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி திரும்பி அந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த ஒயிட் கலராக செக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக கிளிக் பண்ணி பார்க்க சொல்ல உங்களுக்கு இன்னும் ஜூம் ஆகும்னா நீங்கள் மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக 14:15 ஒரு லேயர் இருக்கும். திரும்பி அந்த லேயருக்கு அதே மாதிரி இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரா கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக கலர் ஆப்ஷன் வந்து க்ரீன்லேருந்து ஒயிட்டில் தான் செக் பண்ணி பேஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அந்த இதே ஸ்டெப்பில் கரெக்டாக இங்கே லேயர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நெக்ஸ்ட் எங்கே எம்டி ஆகிடும் அந்த லேயர்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லேயர் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சிசி லேயரும் ஒரு லேஜெண்ட் இருக்கும். கரெக்டாக இந்த 6 லேயர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி ப்ளஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி 6 லேயர் கிளிக் பண்ணி அந்த 6 லேயரும் காப்பி ஆகிடும். காப்பி ஆனோடனே திரும்பி பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் 6 லேயர் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த 6 லேயரும் வந்து பேஸ்ட் ஆகிடும். மேலே சரித்து மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு பட்டனை கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆன வீடியோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி நீங்கள் சூப்பராக ஒரு ஸ்டேட்டஸோ இல்லை நீங்கள் வந்து போட்டுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.